கருமுட்டை வெடிச்சு வரது ஒரு பர்டிகுலர் டேட்டுன்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கு ஒரு கிட்ட டெஸ்ட்டை வாங்கி பார்த்துட்டு அந்த டேட்டில் காண்டாக்டில் இருந்தால் கிளிக் ஆகிடும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எப்போதுமே நாங்கள் ஒரு கப்புள்ஸ் வந்து எங்களுக்கு குழந்தை வேணும்னு வரும்போது யாரும் அவ்வாடா ஹை ஜாலி எனக்கு ட்ரை பண்ணுற பேபிக்கு ஆனால் எனக்கு மாதவிடாய் வந்துருச்சு, மென்சஸ் வந்துருச்சு அப்படின்னு கேலண்டரில் யாரும் மார்க் பண்ணுறது கிடையாது. எல்லா பெண்களுமே உடைஞ்சு அந்த இடத்துல ஒரு நொடியாவது செதற நிமிஷம் அது பேபிக்கு ட்ரை பண்ணும்போது அவங்க பீரியட்ஸை பார்க்குறனால. மேம் இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து இப்போ இந்த ஐவிஎஃப் முறையிலே பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் வந்துருச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐவிஎஃப்ல நீங்கள் பண்ணிவிடுங்க, எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு ஏதாவது பண்ணி எனக்கு குழந்தை கொடுங்க, அந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் எடுக்கும் போது எனக்கு உண்மையாகவே பெயின்ஃபுல்லாக இருக்குது. 2 பேர் ஒரு கப்பலாக வராங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிளேம் பண்ணிக்கிற மாதிரி சொன்னீங்க. அதில் பெரும்பாலும் வந்து மென் வந்து விமனை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு நம்ம கூட இருக்கவங்க பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, எனக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வியூவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அன்பானவங்க, பண்பானவங்க, பாசமானவங்க, அறிவானவங்க அண்ட் ரொம்ப அழகானவங்களும் கூட. இன்னைக்கு மெடிக்கல் டேர்ம்ஸில் இருக்கிற நிறைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கூட இருக்க டாக்டர் சுகன்யா கைனகாலஜிஸ்ட் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். ஹாய் நோ, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்தீங்க, அன்பு பண்பு பாசம்னு பெரிய வரிகளே பேசிட்டீங்க. அப்படிலாம் இல்ல, உங்களை பத்தி மொத்தமா அப்படியே சொல்லிட்டேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படி மொத்தமா மிரர்னு நான் வேணா பேசிக்கிட்டோமா? கண்ணாடி கண்ணாடி அணுவும் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிடுறேன். சொல்லுங்க அனு, என்ன மாதிரியான இன்னைக்கான கான்வர்சேஷன்ஸ் ஓபன் பண்ணலாம் மேம்? இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து இப்போ இந்த ஐவிஎஃப் முறையிலே பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் வந்துருச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உண்மைதானோ, நான் இதை மறுக்கவே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்விட்ச் ஓவர் ஆப்ஷன்ஸாக என்ன வச்சுக்கிறாங்கன்னா, ஒரு 2 தடவை ட்ரை பண்ணுறாங்க, ஒரு 6 டைம்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். எப்போ நாங்கள் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம், என்கிட்ட வந்து சொல்லும் போதே மேடம் நாங்கள் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். நானும் ஓகே, அவங்க ஒரு 5 வருஷம் 6 வருஷம் போல இருக்குது, இல்லை வாட் இஸ் அ க்ரைட்டீரியா தட் புஷ் தெம் திஸ் ஃபார், அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் போல இருக்குன்னா, இல்லைங்க மேடம் மேரேஜ் ஆகி இப்போ தான் ஒரு 8 மந்த்ஸ் ஆகுது, ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், எங்களுக்கு எதுவும் கிளிக் ஆகலை அப்படிங்கும் போது அவன் உங்களுக்கு புரிய கூட மாட்டேங்குது. இது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், நீங்க இதை கரெக்டான பிளான் பண்ணுங்க, டைம் பண்ணுங்க, உங்களோட கான்டாக்ட் ஜோனை டைம் பண்ணுங்க. இந்த டேஸ்ல கான்டாக்ட்ல இல்லாம நான் கான்டாக்ட்ல இருந்துட்டோம் எங்களுக்கு கிளிக் ஆகலை, அந்த நாலேஜ் கூட இன்னைக்கு நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. செகண்ட், கருமுட்டை வெடிச்சு வரது ஒரு பர்டிகுலர் டேட்டுன்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கு ஒரு கிட்ட டெஸ்ட்டை வாங்கி பார்த்துட்டு அந்த டேட்டில் காண்டாக்டில் இருந்தால் கிளிக் ஆகிடும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த ரேஞ்ச் ஆஃப் டேஸ், அதான் நான் சொன்னேன், சில பேருக்கு இது டிபெண்ட்ஸ். ஒருத்தவங்களோட மென்சஸ் வந்து 28 நாள் தான், அவங்களுக்கு கருமுட்டை வெடிக்கிற நாட்கள் வந்து 13லேருந்து 15, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 14 நாள்னு வச்சுக்கலாம். பட் அது வேரி ஆகும், ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்போதுமே 2 டேஸ் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி 30 டேஸ் சைக்கிளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டேஸ் போயிட்டே இருக்கும் மிடில் ஆஃப் த சைக்கிளில். ஸோ இதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து கான்டாக்ட் ஜோனை நாங்கள் ரேஞ்சாக கொடுக்குறோம். இந்த டேட்லேருந்து வைட் ரேஞ்ச் அதை ஃபஸ்ட்டு புரிய வச்சாலே நார்மலாக நிறைய பேர் கன்சீவ் ஆயிடுறாங்க. அந்த புரிதலும் அந்த பொறுமையும் இருந்துட்டா போதும், அதுக்கான விடை அங்கேயே கிடச்சிருது. அது நான் என்கிட்ட வர எல்லாருக்கிட்டே வந்து சொல்லுவேன், ஒரு 2 மாதம் உங்களுக்கு டைம் எடுத்துக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்குள்ளார என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க, தென் நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை எடுத்து வாங்க, ஐ கேன் கிவ் யூ சொல்யூஷன் அப்படிங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆனாலே உங்களுக்கு ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு பாசிட்டிவ் வந்துடும். ப்ராப்பராக ஹெல்த்தியான டயட்டை சாப்பிட்டு டைமிங் கரெக்டாக பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை வாசலுக்கு வெளியில் வச்சுட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகிடும். மேம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 8 மந்த்ஸ்க்குள்ளேயே வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வரேன்னு சொன்னாங்க. நீங்கள் சொன்னதில் அவங்களுக்குள்ள நடந்த ஒரு கான்வர்சேஷன், அவங்களுக்கு ஒரு பொறுமை இல்லாமல் வந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இது அவங்க சொசைட்டியோட ப்ரெஷராக கூட இருக்கலாமே அவங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்கள் சொசைட்டி ப்ரெஷரு, நான் எப்போதுமே நாங்கள் ஒரு கப்புள்ஸ் வந்து எங்களுக்கு குழந்தை வேணும்னு வரும்போது அவங்களோட தேவை என்ன, எது அவங்கள இந்த ஐவிஎஃப் நோக்கி திரும்ப வச்சது அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணுவேன். பேசிக்காக இப்போ ஒருத்தவங்க அப்ரோச் பண்ணுறாங்கன்னா, ஓகே உங்களுக்கு ஐவிஎஃபா, ஓகே வாங்க அடுத்த மாதம் வாங்க டேட்டுக்கு, அப்படி கிடையாது. வாட் மேட் தெம், அவங்கள எது வந்து என்னை நோக்கி அவங்களை கொண்டு வந்து நிறுத்துனுச்சு, இது நான் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிறப்போ நிறைய வாட்டி 90% ஆஃப் த ரீசன் வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஐடியா கிடையாது. ரவுண்ட் அபவுட்டாக அவங்க இங்கே சிந்தலும் செதறலுமா அங்கே இங்கே கொஞ்சம் டெஸ்ட்டு.
அப்புறம் மனசு உடைஞ்சு போயிடுறது. இந்த மாதம் கரு தங்கலையா அப்போ நான் ட்ரீட்மெண்ட்டே எடுக்க மாட்டேன், அடுத்த மாதம் தங்கலையா நான் மட்டும் ஏன் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், எனக்கு மட்டும் தானா, நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர மாட்டீங்களா? மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹஸ்பண்ட்ஸ் வந்து கப்புள்ஸாக வர்றது கம்ப்ளைனிங் இஷ்யூவாகவே போகும். இவர் மாத்திரை கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க நான் ஹஸ்பண்ட் சொல்கிறதும், ஒய்ஃப் வந்து நீங்கள் எத்தனை தடவை என் கூட வந்து சேர்ந்து டாக்டர் விசிட்க்கு வந்திருக்கிறீங்கன்னு இவங்களே கேட்குறதும். ஸோ இட் இஸ் லைக் மியூச்சுவல் தான், ஈக்குவலி, போத் ஆர் ஈக்குவலி. ஒரு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு கான்ட்ரிபியூஷன் போத் ஃப்ரம் ஹஸ்பண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரம் ஒய்ஃப். கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல். ஆனால் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வரும்போது வைட் ஓப்பனாக நினச்சி வர்றது ஒய்ஃப் நிறையா இருக்காங்க, ஹஸ்பண்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி வரலாம். அவங்கக்கிட்ட நாங்கள் ஹெசிடேட் பண்ணாமல் சில விஷயங்கள் டு பி ஹானஸ்ட், ஒரு சிம்பிளான டெஸ்ட் நான் சொல்கிறேன், ஒரு சிமெண்ட் டெஸ்ட் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் இன்றைக்கே கொடுக்கணுமா, 2 நாள் கழிச்சு கொடுக்குறேன், வீட்டில் போய் எடுத்து கொடுக்கணும். தட் இஸ் அ ஸ்டிக்மா ஃபார் தெம். அதை நம்மளால் மாற்ற முடியாது. அவங்களுக்கு அந்த மென்டல் ஃப்ரீடம் இருந்தால் தான், ஒரு மைண்டு ஃப்ரீயாக இருந்தால் தான் தே கேன் கிவ் த டெஸ்ட் ஆல்சோ. ஸோ அதை நானும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறோம். இதெல்லாம் தாண்டி அவங்க சொசைட்டி ப்ரெஷருங்கிறது 8 மாதத்துலலாம் டூ நேரோ. அவங்க அதை கூட ஹேண்டில் பண்ண முடியணும் கண்டிப்பாக. ஒருத்தவங்களால வந்து அந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து மேரேஜே நமக்கு சொல்லி கொடுத்துரும். மெச்சூரிட்டி இன் மேரேஜ் டீச்சர்ஸ் எவ்ரிதிங். ஆஸ் யூ கெட் உங்களோட இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக நீங்கள் அதிகமாக இன்னும் மெச்சூரிட்டியை கெயின் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஐவிஎஃப் நோக்கி திருப்பக்கூடாது. அது ஆரோக்கியமான ரிலேஷன்ஷிப்பை நோக்கி போகணும். அந்த ஆரோக்கியமான ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரூட்ஃபுல்லாக மாறலைங்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணீங்கன்னா ஐ வி ஏபிள் டு கிவ் ஆன்சர்ஸ். அதுதான் கரெக்டான அப்ரோச்சும் கூட. 1 year ட்ரை பண்ணி 6 months ட்ரை பண்ணி பாருங்கள். 6 months கழிச்சு கிளிக் ஆகலையா, தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் வார்னிங் சைன் நமக்கு. இல்லை இட் ஷுட் ரிங் அலாம், நமக்கு ரிங் பெல். இல்லை நம்ம சிஸ்டமில் ஏதோ 6 மாதமாக நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ரெகுலராக ட்ரை பண்ணுறோம், நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் எஃபெக்ட் இல்லை, ரொம்பலாம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாலாம் இல்லை, என்னன்னு தான் பார்த்துருவோமே. இது வந்து இயற்கையாக இயல்பாக அழகான ஒரு அப்ரோச்சு. 2 பேருக்கும் நடக்கிற ஒரு புரிதலில் என்கிட்ட வருது. என்னன்னு தெரியல, நாங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் கிடைக்கல. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பு. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி 2 வருஷம் இவன் 2 நாள் மாத்திரை சாப்பிட்றாங்க, 3ஆவது நாள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதுக்கு அடுத்த மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க, அந்த விமனை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் என்னன்னா மனசு ஈஸியாக விட்டு கொடுத்துரும். தங்களை மென்சஸை பார்க்குறதுங்கிறது அந்த பெண்மணிக்கு எவ்வளோ வருத்தமான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த மென்சஸை நம்ம 13 வயசுலையோ 13 வயசில் நம்ம வந்து ஏஜ் அட்டன் பண்ணும்போது ஒரு கொண்டாட்டமாக நடந்த ஒரு நிகழ்வு, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வலியும் வேதனையுமா, ஐயோ இந்த மாதமும் வந்துடுச்சா, இந்த மாதமுமா. ஸோ எல்லா மாதமும் மாதவிடாய்ங்கிறது அந்த பெண்மணிக்கு வலியும் வேதனையும் நிறைஞ்ச ஒரு எபிசோட் மாதிரியே போகும்னு வச்சுக்கோங்க. அதை அவங்க தாண்டி அந்த மூட் ஸ்விங்ஸை ஓவர் கம் பண்ணி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லேருந்து பேலன்ஸ் ஆகி திருப்பி அவங்கள புல்லப் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு டைம் ஆகும். எல்லா கார்ட்ஸையும் எல்லா ஸ்ட்ரிங்ஸையும் புல் பண்ணி திருப்பி எழுந்து அவங்க உட்காரணும்னா அவங்களுக்கான ஆறுதலும் தோலை தட்டி கொடுத்து பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்கிற விரல்களும் இருந்தால் போதும். இப்படி தான் நான் நினைக்கிறேன். அந்த சப்போர்ட் அங்கே கிடைக்கலன்னு சொன்னால் இவங்க இங்கே அங்கே அவங்கள நம்ம தொலைச்சிட்டோன்றது தான் நான் நினைக்கிறேன். தெரியல, இதுதான் என்னோட பார்வையாக இருக்குது. கரெக்ட் டாக்டர். இப்போ நீங்கள் சொன்னதில் வந்து ஒரு 2 பேர் ஒரு கப்பலாக வராங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிளேம் பண்ணிக்கிற மாதிரி சொன்னீங்க. அதில் பெரும்பாலும் வந்து மென் வந்து விமனை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி. டாமினேஷன் நான் சொல்ல மாட்டேன், என் மேலே மிஸ்டேக் இல்லை அப்படிங்கிற ஹேண்ட்ஸ் ஆஃப் ஏன் எடுக்கிறீங்க? 2 பேரும் நீங்கள் வந்து உங்களோட ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் இருந்தால் தான் ஒரு குழந்தையே உருவாக முடியும். நான் கரெக்டாக இருந்துக்கிறேன், அவங்க தான் கோஆப்ரேட் பண்ணுறது இல்லை, அவங்க மாத்திரை கரெக்டாக சாப்பிட்றது இல்லை, ட்ரீட்மெண்ட்டுக்கு கரெக்டாக வர்றது இல்லை. டூ மெனி அந்த பாயிண்டிங் த ஃபிங்கர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது நான் பார்த்த வரைக்கும் 90%. அதெல்லாம் தாண்டி ஐவிஎஃப்ல நீங்கள் பண்ணிவிடுங்க, எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு ஏதாவது பண்ணி எனக்கு குழந்தை கொடுங்க, அந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் எடுக்கும் போது எனக்கு உண்மையாகவே பெயின்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எனக்கு எப்படியாவது குழந்தை கொடுங்கன்னு கேட்கறது வேற, என்னவாவது பண்ணீங்க அப்படிங்கிறது வேற. 2த்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இல்லைங்க மேடம், என்னன்னு கொஞ்சம் பாருங்க, அவங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தமாக இருக்குது, உடஞ்சி போயிடுறாங்க, அழுகுறாங்க, மாதவிடாய் வந்தாலே அதுக்கப்புறம் என்னை தேத்தி அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கே எனக்கு ரொம்ப டைம் பிடிக்குது. இது இயல்பாக இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம். ஏன்னா இதுதான் நேச்சுரல் ஆல்சோ. யாரும் அப்பாடா ஹை ஜாலி எனக்கு ட்ரை பண்ணுற பேபிக்கு ஆனால் எனக்கு மாதவிடாய் வந்துருச்சு, மென்சஸ் வந்துருச்சு அப்படின்னு கேலண்டரில் யாரும் மார்க் பண்ணுறது கிடையாது. எல்லா பெண்களுமே உடைஞ்சு அந்த இடத்துல ஒரு நொடியாவது செதற நிமிஷம் அது அவங்களோட பீரியட்ஸை பேபிக்கு ட்ரை பண்ணும்போது அவங்க பீரியட்ஸை பார்க்குற நாள்.
அது அவங்க எதிர்பார்ப்பு ஒரு நாள் தள்ளி போனா கூட எதிர்பார்ப்பு மலையளவு இருக்கும். வெளியில கூட சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் கூட பண்ண மாட்டாங்க. வந்தா பாத்துக்கலாம், கொஞ்ச நாள் தள்ளட்டும். அந்த 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 5 நாளோ எத்தனை நாள் அவங்களுக்கு தள்ளுதோ அத்தனை நாளும் அவங்க தனக்குள்ளார ஒரு குழந்தை இருக்கிறதாவே உணர்ந்து அவங்க வந்து அதை பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க. அது வெளியில சொல்லிதான் செய்யணும்னு அவசியம் இல்லை. அவங்களே அது இயற்கையாவே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதையும் மீறி அந்த குழந்தை வந்து தங்களை மாதவிடாயா வெளியில வருதுங்கும் போது அங்க அந்த சிதறல் நிஜமாவே இருக்கும். இதயம் சுக்குநூறா உடையும். அதெல்லாம் தாங்கி வீட்டில் வந்து சொல்லி புரிய வச்சு லாட் ஆஃப் ட்ரபிள்ஸ். அந்த ஹஸ்பண்ட் ஆட்டோமேட்டிக்கலா அவங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்து தேர் இஸ் கோயிங் டு பி அ ஷேட்டர். ஈக்குவல் தான். அதுலேருந்து 2 பேரை தான் சொன்னேன். 2 பேருமே ஈக்குவலி சப்போர்ட் பண்ணி சரி பரவாயில்ல என்னன்றதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நகர்வுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு டைம் பிடிக்கும். 8 மாதங்கிறது ரொம்ப நேரம். டாக்டர், இன்னைக்கு நான் கேட்ட கொஷின் எல்லாத்துக்குமே நீங்கள் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே எங்களுக்கு கிளியராகவும் சொல்லி கொடுத்துட்டீங்க. ஸோ அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ டாக்டர். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. Saubhagya Home and Kitchen Appliances. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.